ப்ரோ ஆக்சுவலாக படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்டாக இல்லை, ஒரு பிளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை, ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆச்சு. இவர் வந்து படத்து வந்தார், படத்து கூட வந்து டிசி எல்லாம் வந்தாங்க, சுத்தமாக புரியல கதை. செகண்ட் ஹாஃபாக அப்படியே அடித்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க, சூப்பராக த்ரில்லாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, கில்லர் இவங்க தான் நினைக்கும் போது இன்னொருத்தர் வராங்க, அவங்களும் இல்லை இன்னொருத்தர் வராங்க. ஸோ அந்த மாதிரி மாறிட்டே இருக்குது. கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டோடு முடிச்சிருக்காங்க. ஸோ காளிதாஸ் ஸ்ரீக்கு வந்து ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பரத் வந்து ஒரு ஹிட்டு கொடுத்தாங்கன்ட்டு ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. காளிதாஸ் ஹிட் ஆச்சு, அதுக்கப்புறம் படங்கள் 2 அப்படி இப்படி போச்சு. இது கண்டிப்பாக ஹிட் ஆகும். காளிதாஸ் ஸ்ரீ வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். புரியல ப்ரோ? கண்டிப்பாக லேக் இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக கொஞ்சம் லேக் தான், ஒரு 60% லேக்கு. ஆனால் செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு 70% ஹிட்டுன்ட்டு நம்ம சொல்லலாம். அவர் பக்கவாக போனார், அவர் 24 இயர்ஸ் ஆகுது. அதான் அந்த ஹிட்டு கொடுத்தாங்கன்ட்டு துடிக்கிறாரு. ஹிட்டு கொடுத்துருன்னு நினைக்கிறேன் அந்த படம் கண்டிப்பாக. வேறு எதுனா கொஸ்டின்ஸ்? யாரோட ரெஃபரன்ஸும் இல்லை ப்ரோ. டேரக்டர் பக்கமாக எடுத்திருக்காரு, அவரோட ஓன் ஸ்டைலில் எடுத்திருக்காரு. சங்கீதா மேம் அந்த பூவை உனக்காக அந்த சாங் இன்ட்ரோவோடு தான் வராங்க. ஒரு நல்ல கம்பேக், இனிமேல் நடிக்கலாம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகும். மியூசிக் அந்த கில்லர் வடை எடுத்ததுனால அந்த ஃபைண்ட் அவுட் த கில்லர் அப்படின்ட்டு ஒரு மியூசிக் பீச்சை போடும், அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மியூசிக் ஓகே, நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது. ஒரு டீசென்ட் த்ரில்லர் ப்ரோ. இது ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்கலாம், ஏன்னா ஒரு சைல்டை ஒரு கில்லராக காமிச்சிருக்காங்க. இது ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்கலாமா இல்லையான்ட்டு தெரியல, எனக்கு சொல்ல முடியல. ஏன்னா யூஏ தான் கொடுத்துருக்காங்க, பட் எந்த அளவுக்கு இது ஒன்றும் புரியல. நல்லா இருக்குது ப்ரோ மேக்கிங் வைஸ், ஒரு டீசென்ட் த்ரில்லர். ஸோ நீங்கள் ஒரு த்ரில்லர் படம் பார்க்கணுன்னா ராட்சசனுக்கு அப்புறம் த்ரில்லர் மாதிரி எதுவும் வரல. இந்த போர் தொழில் ஒன்று வந்தது, அது நல்லா ஓடிச்சு. இது அதுக்கப்புறம் சொல்லலாம் கண்டிப்பாக, ஏன்னா ட்விஸ்ட்டோட முடிச்சிருக்காங்க. ட்விஸ்ட்டு தான் மெயினு. அந்த கன்க்ளூஷன் இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ பாகுபலி 1க்கு அப்புறம் கன்க்ளூஷன் போட்டு பாகுபலி 2 எடுத்தாங்க. அந்த மாதிரி காளிதாஸ் 2க்கு கன்க்ளூஷனுக்கு காளிதாஸ் 3 தான் கண்டிப்பாக. ஒரு சூப்பராக இருக்கும் படம் அது பார்க்குறது. இருக்கு ப்ரோ, அதான் ஒரு சில இடத்துல அந்த ப்ரெசன்ஸை உணர முடியல, அதான் கண்டினியூஷன் மிஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பொறுத்த வரைக்கும். செகண்ட் ஹாஃபு அதான் டேரக்டர் பக்கமாக எடுத்துகிட்டு போயிருக்காரு கதையை. மைனஸ்னால் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, மாறி மாறி உடனே அடுத்த இதே வந்து யுகிச்சிடலாம் நம்ம, இவங்க இதெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. அதுதான் ஒரு மைனஸு. அதை த்ரில்லர் படம் பொறுத்த வரைக்கும் அடுத்த சீன் வந்து என்ன நடக்க போகுது நம்மளுக்கு தெரியக்கூடாது. ராட்சசன் பார்த்தீங்களா அந்த மாதிரி. ஆனால் இது வந்து நம்மளே யோசிச்சிடலாம் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு. அதுதான் ஒரு மைனஸாக இருக்குது படத்தில். புரியல ப்ரோ? ஒன்றும் புரியல. 5க்கு ஒரு 3 கொடுக்கலாம் ப்ரோ, கண்டிப்பாக 3. லாஸ்ட்டு 20 மினிட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். க்ரைம் வந்து ஒரு சின்ன பாப்பா வந்து காணாமல் போயிடுவாங்க. அது காணாமல் போனதுலேருந்து உங்களுக்கு கதை வந்து ட்விஸ்ட்டாகவே இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு கிளைமேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ட்விஸ்ட்டாக இருக்கும். யார் பண்ணிங்கன்ற மாதிரி தான் போகும் கதை. இதில் அஜய் கார்த்திக் ப்ரோ பண்ணியிருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஈக்குவலாக பரத் சாருக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கம்பேக்கு. சங்கீதா மேம் பண்ணியிருக்காங்க, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி இண்டஸ்ட்ரிக்கு வராங்க, ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. இந்த படத்தை வந்து எல்லாரும் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னு. அவரோட சீக்வன்ஸ் வந்து ஃபஸ்ட் பார்ட்லேருந்து வந்திருக்கும். இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அவருக்கு. பட் இருந்தாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டருக்கான நியாயம் வந்து அவர் பண்ணியிருக்காரு. சாம்சி சார் பண்ணியிருக்காரு மியூசிக். அவர் பற்றி தான் எல்லாருமே தெரியுமே. நல்லா அவர் அருமையாக பண்ணியிருக்காரு. கதைக்கு ஏற்ற மாதிரி அவர் நல்லா ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காரு. நல்ல படம். நானும் பரத் சார் படம்லாம் தேட்டரில் வந்ததில்லை, ஃபஸ்ட் டைம் வரேன். பட் நல்லா இருக்கு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதும் நல்லா இருக்கு. நான் வேறு படத்தை எடுத்து இந்த படத்தை வந்திருக்கேன், கிடச்சிதுன்னு வந்தேன். பட்டு கிடச்சிதுன்னு தாண்டி வர்த்து 200 நம்ம கொடுக்குற காசுக்கு வர்த்து. ஸ்டோரி சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நம்ம யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை தாண்டி ஸ்டோரின்னு எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் இருக்கும். மற்ற லாங்குவேஜ் படத்தில் பாருங்க போல இந்தமாரி படத்தெல்லாம் பாருங்க நல்லாயிருக்கும். த்ரில்லிங் நல்லாயிருக்கு, நல்லா த்ரில்லராக இருக்குது. ஹாரர் த்ரில்லிங்காக இருக்குது, நல்லா ஒரு சஸ்பெக்ட் நல்லாயிருக்கு, சஸ்பென்ஸ்லாம் நல்லாயிருக்கு, ட்விஸ்ட்டு நல்லாயிருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் நல்லாயிருக்கு. நம்ம ஒரு சிலதெல்லாம் கணிச்சிருவோம், இவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு. பட் நம்ம ஒன்று நினச்சிட்டு இருக்கோம், ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு நல்லாயிருக்கு. எல்லாமே நல்லாயிருக்கு, நல்லா இருக்கும். ஃபேமிலியோட கம்பல்சரி வந்து பார்க்கலாம். எந்த ஒரு 18+ சீனும் விட எந்த நல்லா பார்க்கலாம். ரேட்டிங்க்கு 7.5 கொடுப்பேன். 10க்கு 7.5.